தொகுதி பங்கீட்டை உறுதி செய்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினர் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பலனாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நானும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே அதிலே கையெழுத்திட்டு இந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.